ஆகாஷனும், அபிராகும் 4 பேருமே சேர்ந்து வந்து மறு வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு. அங்க வந்து சூப்பரா வந்து அவங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெறைய போட்டிகள்லாம் நடத்துறாங்க. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில இவங்க 2 பேருமே வந்து சரியாவே வாழலன்னு தோணுது. அதனால இவங்க 2 பேருக்குமே வந்து நம்ம சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறவங்கலாம் பெரியவங்க முடிவு பண்றாங்க. ஆகாஷ் வந்து ரொம்ப கனவுகளோட வந்து ரூம்ல இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா அனு வந்து என்ன பண்றாங்க, அவங்க அத்தை வந்து இந்த மாரி சொல்லியிருந்தத மனசுல வச்சுக்கிட்டு, அனு வந்து இந்த விஷயம் நம்ம கூட நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. அதனால ஆகாஷ் மனசு கஷ்டப்படுறாரு. இங்க வந்து அபிய வந்து வேணும்னே என்ன பண்றாரு, அவாய்ட் பண்றாரு. ராகவ் ரொம்ப அவமானப்படுத்துறாரு. இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படுற வேலை வச்சுக்காத. நான் உன்னை விரும்பவே விரும்பல. உன்னை நான் வெறுக்கிறேன். நீ பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாரு. அதனால வந்து அபி வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ராகவ் வந்து அதுக்கு எதுவுமே பதிலே சொல்லாம 8 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு எல்லா பதிலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால அபி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில காலையில எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, எழுந்துக்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்கலாம் எல்லாம் என்ன பண்றாங்க, போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து அபிய வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அபி வந்து ஐய்யய்யோ! குரலு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கலைச்சி விட்டுக்கிறாங்க. நெத்தியில இருக்க குங்குமத்தை கலைச்சி விட்டுக்கிறாங்க. பூவெல்லாம் வந்து அப்படியே உதிரியாக வந்து சரி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராகவுக்கு ஒன்றும் புரியல. ஏனால இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வராங்க. அப்படியே டயர்டாக வெளியே வராங்க. அதில் அவங்க அத்தை பார்த்துட்டு, என்னடி இவ்வளோ டயர்டாக வர அப்படின்னோடனே, என்ன சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயர்டாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து என்னங்க நீங்கள் அப்படியே புடவை இழுக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. என்னங்க நீங்கள் சும்மா புடவை போட்டு இழுக்கிறீங்க, கொஞ்சம் விடுங்க அப்படின்னு. என்னடி இது, நான் இடக்கூடமா நேரத்துக்கு வந்துட்டேனா, நீங்கள் 2 பேரும் வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் வந்துருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து அவங்க அத்தை வந்து எல்லாம் நல்லபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. உடனே உள்ளே வராங்க. அபி என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, இங்கே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைப்பாங்கல்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். போதுமா, என் அப்பா மனசு உடையக்கூடாது, அவர் சந்தோஷமாக வந்து இருக்கணும். அவர் ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லாத மனுஷன், ஆப்ரேஷனுக்கு வேறு போக போகிறாரு. இந்த டைமில் அவர் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்றாங்க அபி. இதை கேட்டு ராகவ் அப்படியே முறைக்கிறாரு. என்ன முறைச்சி பார்க்குறீங்க, நீங்கள் பண்ண வேலையெல்லாம் நான் சொன்னேன்னா எல்லாரும் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபி வந்து குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சமையல் கட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அபியும் சந்தோஷப்படுறாங்க. நல்ல காலம் எல்லாத்தையும் நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு நீ வந்த அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. மாப்பிள்ளை எழுந்துட்டாரா, எழுந்துட்டாரு, சரிடி காஃபி எடுத்துகிட்டு போ மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, காஃபி வேறு வா, சரி சரி காஃபியெல்லாம் வேணாம், மாப்பிள்ளை ரொம்ப டயர்டாக இருப்பார், அதனால் வந்து பாதாம்லாம் போட்டு நல்லா பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போ அப்பி அப்படின்னோன்னா, ரொம்ப முக்கியம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ராகவ் எழுந்தோன்னே, என்ன இது ரொம்ப பசிக்குது, எதனால் இவ்வளோ பசிக்குது, காலையில் நம்மளுக்கு இவ்வளோ பசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அபி வந்து அந்த டம்ளரோட வராங்க. அதை பார்த்துட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போயிருந்த நீ, எங்கே போயிருந்தேன்னா சமையல் கடைக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னோடனே, என்ன வச்சுருக்க கையில் அப்படின்னோடனே, பால், அதுவும் வந்து பாதாம்லாம் போட்டு ஸ்பெஷலாக காய்ச்சிருக்காங்க, அதுவும் உங்களுக்காக தான் அப்படின்னோடனே, எனக்காகவா, சரி சரி குடு நான் குடிக்கிறேன், நீங்கள் தானே நைட்டு பால் எடுத்துகிட்டு வந்தோன்னே கீழே ஊற்றுறீங்க, நீங்கள் மட்டும் பாதி குடிச்சிங்க, மீதி கீழே ஊற்றிட்டீங்க, இப்போ மட்டும் இந்த பாலை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நைட்டுக்கு அது நைட்டோடு முடிஞ்சிச்சு, இப்போ பால் கொடுக்க போறியா இல்லையா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அந்த பாதாம் பால் எனக்கு தானே கொடுத்தமிச்சாங்க, கொடுக்க போறியா இல்லையா அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நைட்டு நீங்கள் பண்ண வேலைக்கு இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாலையும் குடிச்சிடுறாங்க. ராகவ் வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்றாரு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு எவ்வளோ பசிக்கு தெரியுமா, எனக்கு தெரியுது உங்களை பார்க்கும்போது, ஆனால் வேறு வழி இல்லை, அதனால தான் நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு ராகவ். அடுத்து வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஏன் அபிராகவ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வராங்க. பார்த்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னோடனே, இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தோம், ஏன் அபி வீட்டில் பேசுறது பத்தாதுன்னு இங்கே வேறு வந்து பேசிகிட்டே இருக்கியா நீ அப்படி சொல்லிட்டு அத்தை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. போங்க அத்தை, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு வராங்க. சரி என்ன ஐட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஐயோ இவ்வளோ ஐட்டம் பண்ணியிருக்கீங்களா, சூப்பராக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சாப்பிட உட்காரத்துக்காக உட்காராங்க. எப்போவுமே நீ தான் முதல்ல உட்காருவியாடி, முதல்ல மாப்பிள்ளைக்கு எடுத்து வந்து வைடி, அதுக்கப்புறம் நீ உட்காரலாம் சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே அபி முறைக்கிறாங்க. சரி சரி அவருக்காக தான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க அப்படின்றாங்க. ராகவ் உட்காராரு. நினச்சி பார்க்குறாங்க, அபி எவ்வளோ சாப்பாடு எனக்கு ஊட்டி விட்டார், இவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நிறைய வச்சு வந்து சாப்பிடுங்கன்றாங்க. இவ்வளோ வச்சா எப்படி சாப்பிட்றதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. ராகவும் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும், நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிடுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. உடனே ராகவ் யோசிக்கிறாரு, மவளை என்னை பழி வாங்குறியா, உன்னை இருடி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அவர் இலையிலேருந்து வந்து பாதி எடுத்து வைக்கிறாரு. எப்போவுமே ஒய்ஃப் பாதியும் ஹஸ்பண்ட் பாதியும் தான் சாப்பிடணும், நம்ம 2 பேரும் சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. உடனே வந்து அபி முறைக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டாருன்னு தர முடியுது.